இந்த ஆண்டிலே நீங்கள் செய்து வருகிற எல்லா விதமான கிரியைகளுக்காய், செயல்களுக்காய், வல்லமைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடுமை துதிக்கிறப்பா, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிகளுக்குள் வாசம் செய்கிறவரே, துதியிலே பிரியப்படுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடுமை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திலும் புதிய கிருபைகளினால் ஆண்டவரே, புதிய பலத்தினால், புதிய அபிஷேகத்தினால், புதிய வல்லமையினால் தேவன் எங்களை நிரப்பி நடத்துவீராக. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நம்பின நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே, உம்முடைய முகத்தின் ஒளியினால் இந்த ஆண்டவரே மாதத்தில் எங்களை நடத்துவீராக. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடுமை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, அன்புள்ள ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாதத்தின் முதல் நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவன் தாமே கடந்த 7 மாதங்கள் எங்களோடு இருந்து எங்களை கண்மணி போல பாதுகாத்து நடத்தி வந்து இந்த ஜூலை மாதம் முழுவதும் 31 நாட்களும் கர்த்தர் எங்களோடு இருந்து எங்களை நடத்தினீர். ஆண்டவரை, இந்த புதிய மாதத்திலும் முதல் நாளிலே உங்கள் சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். உம்மை ஆராதிக்கும்படி, உம்மை தொழுது கொள்ளும்படி ஆண்டவரை எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். இந்த வாக்குத்தத்த ஆராதனையை தேவன் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. ஆண்டவரே, வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இன்னும் வர தடைப்பட்டவர்களை துரிதமாய் கர்த்தர் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒருமித்து உங்கள் நாமத்தை உயர்த்தி உங்கள் ஆசீர்வாதத்தை இந்த முதல் நாளிலே பெற்றுக்கொள்ள வருகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க இந்த காலை வேளையில்? ஆமென். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து நல்லா சிரிச்ச முகத்தோட சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள். அவருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான் 91வது சங்கீதம் 11வது வசனம். யாருக்காவது மனப்பாடமாக தெரியும்? எல்லாருக்குமே தெரியும். சங்கீதம் 91:17வது வசனத்தை ஒரு வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 11வது வசனம். ஆமென். நம்மை காக்கும்படிக்கு நமக்காக நம்முடைய தேவன் வந்து தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். ஆமென். ஒரு பாடலை கூட பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். யாருக்கும் தெரிந்த பாடல், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன். நல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால். தேவனுன் அடைக்கலமே, தேவனுன் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே.
அவர் சட்டையின் நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி பாடலாமா? தம் சிறகுகளால் மூடுவார், அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவி, தம் சிறகுகளால் இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு நான் பயப்படவே மாட்டேன். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார், அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். 1000 பேர்களும் பக்கம் வேலும், அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது உன் தேவனும், அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது உன் தேவனும். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவி, தம் சிறகுகளால் மூடுவார், அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவி, தம் சிறகுகளால். தேவனும் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமல். உள்ளத்தில் ஆழத்திலிருந்து பாடுவோமா? ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார், அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவி, தம் சிறகுகளால் மூடுவார், அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவி, தம் சிறகுகளால். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார், உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார், உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவி, தம் சிறகுகளால் மூடுவார், அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவி, தம் சிறகுகளால். சிங்கத்தின் மேலும் நடந்து வாழு சர்ப்பத்தையும் மிதிப்பார், அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார், அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவி, தம் சிறகுகளால் மூடுவார், அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவி, சிறகுகளால். தேவனுன் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர், அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே, அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே, அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவி, தம் சிறகுகளால் மூடுவார், அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவி, தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறார். நல்ல உற்சாகமாய் ஒரு நம்பிக்கையோடு பாடணும். வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே, சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். மீண்டுமாய் இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். அறிவிப்புகளை சொல்லுகிறேன், கவனமாய்
கவனிக்க அன்பாய் கேட்கிறேன். இன்று காலை 10:30 மணிக்கு நமக்கு பெண்கள் ஐக்கிய கூடுகை இருக்கிறது. குறிப்பாக விசேஷித்த அபிஷேக கூட்டம் நடைபெறுகிறது. அபிஷேகம் பெறாத பெண்கள் யாவரும் இந்த கூட்டத்திலே வந்து கலந்து கொள்ள உங்களை அன்பாய் நினைப்பூட்டுகிறோம். அபிஷேகம் பெற்றவர்களும் நீங்கள் யாவருமே இந்த பெண்கள் ஐக்கியத்திலே வர உங்களை அன்பாய் கேட்கிறேன். நாளைய தினத்திலே நமக்கு வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் காலை 10:30 மணிக்கு நடைபெறும். அதேபோல் இந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் வாரம் நமக்கு கர்த்தருடைய பந்தியும் மிஷினரி காணிக்கையும் உண்டு. அதற்கு நீங்கள் ஆயத்தமாய் வர உங்களை அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். இதை நன்மைகளை நினைத்து அவருக்கு நம்ம நன்றி செலுத்த போகிறோம். யாரும் மௌனமாக இருக்க வேண்டிய நேரம் இல்லை. கர்த்தர் கடந்த 7 மாதங்கள் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து இந்த 8வது மாதத்தையும் கர்த்தர் நம்மளை காண உதவி செய்தார். அந்த தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோமாக. நல்லா உன் வாயை விரிவாய் தர நன்மையினால் திருப்தியாக்குவேன்னு சொன்ன தேவன் நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே அப்பா இதுவரை எங்களை நடத்தி வந்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கடந்த 7 மாதங்கள் எங்களை கண்மணி போல நடத்தி வந்தீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம். எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்கள் கைகளை பிடித்து வழுவ விடாமல் ஆண்டவரே இந்த கடந்த 7 மாதங்களும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வந்தீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த 8வது மாதத்தில் ஆண்டவரே இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே காலை வேளையில் அப்பா உம்மை ஆராதிக்க கடந்து வந்திருக்க எங்களுக்கு ஆண்டவரே இந்த புதிய மாதத்தின் புதிய அபிஷேகத்தினால புதிய வல்லமையினால் எங்கள் நிரப்புவீராக சொல்லி கேட்போமாக. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் எத்தனை நல்லவராய் நம்ம வாழ்க்கையில் இருந்திருக்கிறார். நம்முடைய குடும்பங்களுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம வேலை செய்கிற இடங்களை எல்லாவற்றும் என் தேவனாய கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். அந்த தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நீ செய்த நன்மைகளை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஆண்டவரே எங்களுக்கு சிந்தனைக்கு எட்டாத அளவிற்கு அப்பேற்பட்ட நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம நன்றி செலுத்துவோமாக. நம்ம ஆராதிக்க வேறையில் நம்மளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா கட்டுகளையும் கர்த்தர் கட்டவிழ்க்க போகிறார். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் ஆராதிக்கிற வேளையில் அவர்களுக்கு விரோதமாக கட்டப்பட்ட எல்லா கட்டிலும் கவிழ்த்தார் பார்க்கிறோம். இந்த காலை வேளையில் இந்த புதிய மாதத்தின் காலை வேளையில் நாம் உண்மையாக அவர் ஆராதிக்கிற வேளையில் உங்களுக்கு விரோதமாக உங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக கட்டப்பட்டிருக்கிற எல்லா கட்டுகளையும் அவர் கட்டவிழ்க்க போதுமானவராக இருக்கிறார். அவர் கட்டுகளை கட்டவிழ்க்க போதுமானவராக இருக்கிறார். அவர் வேதங்களை நீக்க போதுமானவராக இருக்கிறார். உண்மையாக ஆராதிக்கிற வேளையில் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இந்த புதிய மாதத்தின் புதிய நாளில் ஒரு புதிய அபிஷேகத்தை கட்டளையிடுகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக ஒரு புதிய அபிஷேகத்தை உங்கள் மேலே கட்டளையிடுகிறார். நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளலாமாக. ஆண்டவரே இந்த மாதத்துக்கு தேவையான புதிய வல்லமையினால எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே நாங்கள் இந்த மாதத்துக்கு வேண்டிய புதிய அபிஷேகத்தை எங்களை கட்டளையிடுகிறாங்க. நாங்கள் தினந்தோறும் முடியோடு கூட பாதத்தில் நடக்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு கட்டளையிடுகிறாக சொல்லி கேட்போமாக. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே நீங்கள் ஆராதிக்கிற வேளையில் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா கட்டுகளையும் அவர் கட்டளிக்க போதுமானவராக இருக்கிறார். அவர் உங்கள் கூட இருந்து செய்கிற காரியங்கள் அது பயங்கரமாக இருக்கும். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு புதிய காரியத்தை இந்த காலை வேளையில் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அந்த தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை தட்டி ஆண்டவரே எங்கள் மேலே இறங்குவீராக. ஆண்டவரே நம்முடைய பரிசுத்த ஆவியினால எங்கள் மேலே இறங்குவீராக தகப்பனே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே நீ செய்த நன்மைகள் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். நீர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போன நேரம் எல்லாம் எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தினீரே, அதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எத்தனையோ நேரங்கள் நாங்கள் பலவீனப்பட்ட நேரங்களை ஆண்டவரே உம்முடைய பலன் தந்து எங்களை இந்நாள் வரை நடத்தி வந்தீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அந்த தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. தேவனே நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோமாக. ஓ ஹல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. உண்மையா சொல்ல முடியும்? பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும்
போற்றுவே, நாள்தோறும் போற்று. எத்தனையோ நன்மைகளை, எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே. அவர் செய்த நன்மைகளை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடலாக பாடுவோமாக. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து, அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவே. அத்தனையும் நினைத்து, அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவே. நன்றி சொல்லாமல் கரங்களை உயர்த்தி, நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. செய்த நன்மைகள் அத்தனை செய்த அதை எங்களுக்காக விவரிக்க வார்த்தையே இல்லப்பா. அத்தனை நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறீரே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. தேவன் அருளிய, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. அத்தனை நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்று. மரண பள்ளத்தாக்கு, மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. எத்தனை பேர் உண்மையாக சொல்ல முடியும்? மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்தீர், என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும். நீங்க பாடலாமா? நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. நன்றி சொல்ல உங்க சத்தம் உயரட்டும். அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி நிறைந்த இதயத்தோடு நன்மை செய்த இயேசுவுக்கே. ஆமாப்பா. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. ஆமா தகப்பனே, ஆண்டவரே ஏராளமான நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கடந்த 7 மாதங்களும் ஆண்டவரே எங்களை கரங்களை பிடித்தவர், ஆண்டவரே கரங்களை பிடித்த தேவன், எங்களுடைய கண்மலை மேலே நிறுத்தி எங்களை அழகு பார்க்கிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே அப்பா. ஒருவேளை மனிதரை எங்களை கைவிட்டிருக்கலாம், நாங்கள் நம்பின ஜனங்கள் எங்களை கைவிட்டிருக்கலாம், ஆனாலும் நீர் ஒருபோதும் எங்களை கைகளை விடாமல் ஆண்டவரே கடந்த 7 மாதங்களும் எங்களை நடத்தி வந்த தேவனுக்காக நாங்கள் கரங்களை தட்டி நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த
8வது மாதத்தின் இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு போதும் சொல்றவங்க மட்டும் நல்ல வாய்களை தெரிந்து ஆண்டவரே எந்த சூழ்நிலை ஆனாலும் எந்த நிலைமை ஆனாலும் உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு போதும் அப்பா. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு போதும் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு நாளுக்கு வேண்டிய உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு போதும் அப்பா. நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காண்பிக்கிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே. இந்த 8வது மாதத்திலும் என் தேவனாய கர்த்தர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே செய்கிற காரியங்கள் அது பலமாக இருக்கும் சொன்ன தேவன். ஆண்டவரே எங்களுக்கு குறித்த ஆண்டவரே தரிசனங்களையும் திட்டங்களையும் இந்த 8வது மாதத்தில் நிறைவேற்றி முடிக்கிற தேவனாக இருக்கிற அந்த தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு போதும் அப்பா. ஆண்டவரே இந்த காலை வேளையில் உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு போதும் தகப்பனே. ஆண்டவரே இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்புங்க சொல்லி கேட்போமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இதப்பா இன்னும் உம்மை அறிகிற அறிவில் நாங்கள் வளரணும் ஆண்டவரே. 8வது மாதத்தில் ஆண்டவரே இன்னும் உம்மை அறிகிற அறிவில் நாங்கள் வளரணும் சொல்லி வாய்களை திறந்து கேளுங்க. ஆண்டவரே இந்த 7 மாதங்கள் எப்படி இருந்தீங்களோ தெரியாது, ஆனாலும் கர்த்தர் சொல்கிற 8வது மாதத்தில் ஆண்டவரே உங்களுக்கு குறித்த வாக்கு தத்தங்களையும் உங்களுக்கு குறித்த தரிசனங்களையும் அவர் நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். அந்த தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம நன்றி செலுத்துவோமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ராஜாவும் பிரசன்னம் போதுமை. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா. இப்போதும் எனக்கு போதும். 2 கரங்களை உயர்த்தி பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னத்தால நிரப்புவீராக. பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னத்தால நிரப்பு ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இந்த கால வேளையில. தேவ பிரசன்னம் இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேர. உள்ளத்தின் ஆழத்தில் நீங்க பாடுங்க. இன்னும் கிட்டி சேரணுமே. 2 கரங்களை உயர்த்தி பிரசன்னம். பிரசன்னத்துக்காக நன்றி. பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகனே, கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூய, உங்களை கைவிடாத தூயவர், கைவிடாத கடைசி ஒரு முறை கரங்களை உயர்த்தி பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் சூழ இறங்கினது. அவருடைய ஆடையின் தொங்கலால் சபை முழுவதும் பிரசன்னம் இறங்கினது. இந்த காலையில் ஒரு புதிய பிரசன்னம் உங்கள் மேல இறங்கிறது. ஹல்லேலூயா. 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 உள்ளத்தின் ஆழத்தில் சத்தமாய் சபையாய் சேர்ந்து பாடலாமாக. நீ உண்மையாய் ஆராதிக்கிறீர்கள. கர்த்தர் புதிய பலத்தால் உங்களை நிரப்புகிறார், புதிய அபிஷேகத்தால நிரப்புகிறார், புதிய வல்லமையால் உங்களை நிரப்புகிறார். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே இந்த ஆராதனை எங்களோடு
கூட இறைப்பட்ட நல்ல கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த 8வது மாதத்திலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து நீர் வழி நடத்த போகிற நல்ல கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே இந்த 8வது மாதத்திலும் ஆண்டவரே எங்களை கரங்களை பிடித்து நீ நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறீர். அந்த விசுவாசத்தோடு அப்பா அந்த காலை வேளை நம்ம சன்னிதானத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கோம். தேவனாய கர்த்தர் நீரே எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவீராக. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பிறந்த நாள் கொண்டாடுகள் இருந்தால் எழுந்து நிற்க அன்பாய் கேட்கிறேன். என்னமாக நன்றி. திருமண நாள் அனுசரிக்கள் இருந்தாலும் எழுந்து நிற்க அன்பாய் கேட்கிறேன். ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களுடைய வாழ்நாளை நீடிக்க பண்ணி உங்களுடைய வாழ்வையும் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிக்க உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் எப்போதும் உங்களுடைய போக்கிலும் வரத்திலும் என்றென்றைக்கும் அவர் உங்களோடு கூட இருப்பாராக. நீங்கள் செய்வதெல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவாராக. ஏசாயா 41:10 சொல்லப்பட்டபடி, நீ பயப்படாதே, நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு கூட இருக்கு, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வழக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் தம்முடைய நீதியின் வழக்கரத்தினால் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தாங்குவாராக. ஆமென். கண்களை மூடியவர்களுக்காய் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த வேளைக்காய்மை துதிக்கிறோம். எழும்பி நிற்கதான பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்களுக்காக, திருமண நாளை அனுசரிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, தாயின் கருவிலே உருவான நாள் முதற்கொண்டு இந்த நேரம் மட்டும் நீர் அவளை பாதுகாத்து பராமரித்து வருகிறீர், ஆதரித்து வருகிறீர், காப்பாற்றி வருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். திருமண நாளிலே அவர்களை இணைத்த நாள் முதற்கொண்டு இன்று வரையும் நீர் அவர்களோடு கூட இருந்து வருகிற தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களை எதற்காக இணைத்தீரோ அந்த நோக்கம் அவர்களில் பரிபூர்ணம் அடைய, அவர்களையும் ஒருவருக்கொருவர் ஆசீர்வாதமாய், அவருடைய பிள்ளைகளுக்கும் குடும்பத்தாருக்கும் ஆசீர்வாதமாய், சபைக்கு ஆசீர்வாதமாய் இருக்க நீர் அவர்களை எடுத்து பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏசாயா 41:10 சொல்லப்பட்ட வசனத்தின்படி கர்த்தர் நீர் அவர்களை ஆசீர்வதித்து அந்த வார்த்தையினால் அவர்களோடு கூட இருந்து சகாயம் பண்ணி உம்முடைய நீதியின் வழக்கரத்தினால் அவர்களை தாங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வருகை நாள் மட்டும் அவர்கள் ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு கூட இருக்க கர்த்தருடைய அனுக்கிரகம் அவர்கள் மேல் எப்பொழுதும் நிறைவாயிருப்பதாக. குடும்பத்துக்கும் சபைக்கும் தேசத்துக்கும் அவர்களை ஆசீர்வாதமாக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நன்றி. எழும்பி நின்றதான மக்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொண்டதான வேத பகுதி கொஞ்சம் இதில் இருக்கணும், ஒரு 2 இன்ச்சுக்கு பின்னாடி தரணும். நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோமாக. புக் ஆஃப் நெகேமியா சாப்டர் 2 verse 20. யாருனாலும் வாசிங்க. அதற்கு நான் மறுமொழியாக,
பரலோகத்தின் தேவனானவர், அது 19 அந்த அதையும் சேர்த்தே கூட வாசிங்க. ஓரணியனான சன்பலாத்தும் ஆ. அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரேபியனான கேசேமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். எங்களுடைய காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன். போதும். இந்த இடத்துல நெகேமியா எருசலேமின் மதில்களை கட்டுவதற்காக ராஜாவிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு அவன் இடிந்த மதில்களை, எரிக்கப்பட்டு போனதான மதில்களை கட்டுவதற்காக அவன் கடந்து சென்றான். அவ்விதமாய் அவன் கடந்து சென்றபோது அதை அநேகர் விரும்பவில்லை. அங்கே உள்ளவங்களே சில பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு இவன் என்ன செய்வான்னு பார்ப்போம், இவன் எப்படி கட்டுவான்னு பார்ப்போன்னு சொல்லி அவர்களில் சன்பல்லாத்து, தொபியா போன்றவர்கள், அங்கே பேர் வாசிக்கவும், யாரெல்லாம் பேர் போட்டிருக்கு? அம்மோனியனாகிய தொபியா என்னும் ஊழியக்காரனும், சன்பல்லாத்து அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும், அரேபியனான கேசீமும் இதை கேட்டபோது, கேசே 3 பேரை சொல்லியிருக்கு. சன்பல்லாத்து, தொபியா, கேசேம். என்றைக்குமே ஒரு நல்ல காரியம் செய்ய போகிறதா இருந்தால் அந்த நல்ல காரியத்தை எல்லாரும் வரவேற்பார்கள் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது. எவ்வளவு நல்ல காரியமாக இருந்தாலும், அது ஆண்டவருக்கு அடுத்த காரியமாக இருந்தாலும், நம்முடைய குடும்ப காரியமாக இருந்தாலும், சில பேர் குடும்பத்திலேயே இருப்பார்கள், என்ன பந்துக்களில் இருப்பார்கள். அவர்களுக்கு எந்த விதமான நல்ல எண்ணம் இருக்காது. ஆகவே நாம் எதை செய்தாலும் அதை எல்லாரும் வரவேற்பார்கள் என்று மாத்திரம் நாம் சொப்பனம் கண்டுவிடக்கூடாது. எதிர்ப்புகள் வரும், பரியாசங்கள், நிந்தைகள், ஒத்துழையாமை போன்ற காரியங்கள் நாம் இருக்கிற சூழ்நிலைகள் வரவே செய்யும். அவ்விதமான சூழ்நிலையில் நீங்களும் நானும் சோர்ந்து போய்விடக் கூடாது. கெட்ட காரியத்தை செய்வதற்கு அநேக தோள் கொடுத்து ஐடியா கொடுக்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஐடியா கொடுத்து இந்த மாதிரி செய்வோம், அதை மாதிரி செய்வோம்னு சொல்லி அவர்களுக்குள் அப்படிப்பட்ட எண்ணங்கள் உதயமாகி கெட்ட காரியங்களுக்காக அநேக ஆலோசனைகள் கொடுப்பதிலும் வேதத்தில் பார்க்கிறோம். அகித்தோப்பேல் என்கிறவன் என்ன செய்தான்? அவன் துராலோசனைக்காரனாக அவன் காணப்பட்டான். இவ்விதமாய் எந்த ஒரு நற்காரியங்களை செய்தாலும் அதில் துராலோசனை கொடுக்கிற மக்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அவ்விதமான சந்தர்ப்பங்களில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நமக்குள் கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை, கடமையை, பாரத்தை நாம் எந்த விதத்திலும் குறைத்து மதிப்பிடாமல், அவர்கள் சொல்வது போல ஒருவேளை நடந்து விடுமோ என்று எண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். யார் என்ன சொன்னாலும் கர்த்தர் நம்மோடு சொல்லி இருக்கிற காரியத்தை, கர்த்தர் நம்ம மனதிலே போட்டிருக்கிற அந்த பாரத்தை, அந்த விதமான காரியங்களை நாம் நழுவ விட்டு விடாமல்
நமக்கு செய்யும்படி உத்தரவிட்டது கர்த்தர். ஆகவே அந்த கர்த்தரைத்தான் நாம் பார்க்கணுமே தவிர அதற்கும் கட்டளையிட்டதும் செய்ய தூண்டினதுமான அப்படி இல்லாத ஜனங்களை நாம் பார்க்க வேண்டிய அவசியமில்லை. அல்லேலூயா. ஆகவே நான் முதலாவது சொன்னது போல எல்லாரும் எல்லா காரியத்துக்கும் நமக்கு ஒத்துழைப்பு தருவார்கள், கரங்கோர்த்து நிற்பார்கள் என்று எண்ணிவிட முடியாது. ஆகவே அவ்விதமான சந்தர்ப்பத்தில் நம்முடைய கண்கள் ஆண்டவரை மாத்திரம் நோக்கி இருக்க வேண்டும். கர்த்தரை சார்ந்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு எப்பொழுதும் அவர் துணையாயிருப்பார். அல்லேலூயா. ஏசாயா 41:13-14 வசனங்களை பார்க்கும் பொழுதும் அங்கே வசனம் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆகவே ஆண்டவரைத்தான் நாம் சார்ந்திருக்கிறோமே தவிர இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்களை நீங்கள் உங்களுடைய குடும்பம் அல்லது தனிப்பட்ட நீங்கள் எத்தனையோ காரியங்களை செய்வதற்காக ஆவலோடு ஆசையோடு சில காரியங்களை ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கேட்டு அந்த காரியங்களை நீங்கள் செய்ய முற்படுவீர்கள். ஆனால் அது உடனடியாக நடந்து விடாது. எந்த ஒரு காரியமுமே அது உடனடியாக நடவாமல் அது சற்று தாமதமாகும். பல்வேறு சூழ்நிலை பொறுத்து நம்முடைய காரியங்கள் நடக்க வேண்டும். ஆனால் நாம் அவசரப்படுவோம். நாம் அவசரப்படுகிறபடி எல்லாமே நடந்து விடாது. ஆகவே அவ்விதமான சந்தர்ப்பங்களில் பலரும் பலவிதமாய் பேசினாலும் நீங்கள் நானும் ஆண்டவரை மட்டுமே நோக்கி இருக்க வேண்டும். கர்த்தரை நோக்கி கர்த்தரை சார்ந்து கர்த்தர் மேல் நம்முடைய பார்வையை வைக்க வேண்டும். ஏனென்றால் அவர்தான் சகலவற்றையும் உருவாக்கினவர். அகிலாண்டத்தை சிருஷ்டித்தவர் அவர். வானமும் பூமியும் அவருடையது. அவரே சகலத்தையும் சிருஷ்டித்தவராக இருக்கிறதுனால நீங்களும் நானும் அவர் மேல்தான் நம்முடைய பார்வையை வைக்கணும். அவர் மேல்தான் நம்முடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும். அவ்விதமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய சார்பில் இருந்து அவர் நமக்காக காரியங்களை செய்வார். ஆகவேதான் இந்த எருசலேம் பட்டணத்தை மதில்களை கட்டப்போன நெகேமியா அந்த பாரத்தை ராஜாவிடத்தில் பகிர்ந்து கொண்டான். ராஜா அவனுக்கு சொல்கிறார், உனக்கு என்ன செய்யணும், எவ்வளோ நாள் என்னை திரும்பி வருவேன் அவன்கிட்ட கேட்குறாரு. அவன் சொல்கிறான். உடனே ராஜா என்ன செஞ்சான்னா அவனுக்கு என்னென்ன தேவையோ அதையும் செய்து அவனுக்கு பாதுகாப்புக்காக ஆட்களையும் ராஜா அனுப்பி கொடுத்தான். ஏன்னா ராஜாவுக்கு தெரியும் இவன் ஒரு நல்ல காரியத்தை செய்ய போகிறான். ஆனால் இவனை எதிர்க்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, இவனுக்கு விரோதமாக செயல்படுகள் இருப்பார்கள். ஆகவே நாம் இவனுக்கு பாதுகாப்பாக ஆட்களை அனுப்புவோம் என்று ராஜா ஆட்களை அனுப்பினான். தேவையானவற்றையும் அவன் கொடுத்து அனுப்புகிறான். அப்பொழுது தான் அங்கே பார்க்கும் பொழுது அந்த 18ஆம் வசனத்தை வாசிங்க. என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். இவன் என்ன செஞ்சான்? ராஜா என்ன சொன்னார்? நான் ராஜா அனுமதி இல்லாமல் இங்கே வரலை, அதனால் நான் எதுக்காக வந்திருக்கிறேன், இதை செய்ய போகிறேன்னா ஆண்டவருடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறது. ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தான். அப்புறம் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஆகவே இவ்விதமாக சொன்ன உடனே கர்த்தர் சொல்லி தான் நான் இதை செய்கிறேன், ஆண்டவருடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறது, ஆகவே இந்த காரியத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நாம் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அங்கே இருக்கிற எல்லா மக்களும் இணைந்து சேர்ந்து அதை கட்டுவதற்கு ஆயத்தமானார்கள். எனக்கு இருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி அபிதமாக அங்கிருந்து அநேக மக்கள் ஆதரவு கொடுத்த நேரத்தில் ஒரு சில பேர் அங்கு பார்க்கும் பொழுது சன்பல்லாத்து, தொபியா, கேசேம் போன்றவர்கள் அதைரியப்படுத்தக்கூடிய நிலையில் அவர்களை பரியாசம் பண்ணி நிந்தித்தார்கள்.
அப்பொழுதுதான் 20ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, அதற்கு நான் மறுமொழியாக பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். போதும். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்த வார்த்தை, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஆமென். ஆகவே நம்முடைய தேவன், நம்முடைய பார்வை அவர் மேலும் நாம் அவரை சார்ந்தும் இருக்கும் பொழுது அந்த பரலோகத்தின் தேவனானவர் நமக்கு காரியங்கள் என்ன செய்வார்? கைகூடி வர பண்ணுவார். அல்லேலூயா. அவ்விதமாய் அவருடைய ஊழியக்காரர்களாகிய நாங்களும் என்ன செய்வோம்? எழுந்து கட்டுவோம் என்று அவர்கள் தீர்மானம் எடுத்து தாங்கள் செய்கிற காரியத்தில் முன்வைத்த காலை பின்வைக்காமல் தொடர்ந்து செய்வோம் என்று உற்சாகமாக இருந்ததுனால அந்த அலங்கத்தேவன் முழுமையாய் குறிப்பிட்ட நாட்களிலே ராஜாவுக்கு வாக்கு கொடுத்தபடி குறிப்பிட்ட நாட்களுக்குள் அந்த மதலை எல்லாம் கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். இது மனிதரால் கூடாத ஒரு காரியம், ஆனால் தேவனால் கூடாதது அல்ல. தேவன் ஆனவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருடைய வாழ்விலும் நீங்கள் எதை எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்களோ, ஆண்டவரே கடந்த 7 மாதங்கள் ஓடிவிட்டது, இப்பொழுது இந்த 8வது மாதத்துக்குள் அடி எடுத்து வைக்கிறோம், நீர் எங்களுக்கு இந்த காரியத்தை செய்ய வேண்டும், இந்த காரியத்தை நாங்கள் விரும்புகிறபடி ஆண்டவரை நீர் எங்களுக்கு வாய்க்க பண்ண வேண்டும், இதை நீர் எப்படியாவது எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்தோடு கண்ணீரோடு கூட வந்திருக்க முடியும். ஆண்டவர் இன்றைக்கு 1ஆம் தேதி உங்களுக்கு சொல்கிறார், பரலோகத்தின் தேவனானவர் உங்களுடைய காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறார். ஆகவே ஆண்டவர் உங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஒரு மனிதன் அல்ல, ஒரு தலைவன் அல்ல, உங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறவர் கர்த்தர் ஒருவர். ஆகவே நாம் கர்த்தரை மட்டும் சார்ந்து ஜீவிப்போமானால் கர்த்தர் அந்த காரியத்தில் நமக்கு அவர் வெற்றியை தந்தருள்வார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 39 2ஆம் 3ஆம் வசனம். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியன் ஆகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயை வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது யோசேப்பு எங்க இருக்கிறான் என்பது முக்கியம் அல்ல. அவன் தன்னுடைய சொந்த தகப்பனுடைய வீட்டிலே இல்லை, தன்னுடைய இளைஞன பந்துக்கள் நடுவிலே அல்ல, அந்நிய தேசத்தில் பிரஜாதிகளின் மத்தியிலே ஒரு வீட்டிலே அடிமையாக வேலைக்காரனாக இருக்கிறான். அவனுடைய ஸ்டேட்டஸ் ஒரு அடிமை. அவன் சுயாதீனன் அல்ல. அவன் ஒரு தகப்பனுக்கு பிறந்த ஒரு மகனாக இருந்தாலும் இப்பொழுது இருக்கிற நிலைமை அவன் மகன் என்கிற நிலைமையில் அல்ல, அடிமை என்கிற நிலையில் இருந்தான். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கை, நாம் சில நேரங்களில் நாம் இருக்கிற இடங்களை பார்க்கிறோம், நம்மளை சுற்றி இருக்கிற மக்களை பார்க்கிறோம். எனக்கு விடுதலையோடு எதையும் செய்ய முடியவில்லையே என்று மனதில் ஆதங்கப்படுகிறோம். ஆனால் அங்கு வசனம் சொல்கிறது, அவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அந்த வீட்டு எஜமான் கண்டபோது என்ன செய்தானாம்? அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவனுடைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்கப்படுகிறார் என்று கண்டு அவன் கேட்டு வாங்கல, எனக்கு இந்த பொறுப்பை கொடுங்க, இந்த காரியத்தை என்ற கொடுங்க கேட்கல. அவன் எஜமான் கண்டு என்ன செய்கிறான்? அவன் மேல் தயவு வைத்து அவனை வீட்டுக்கு விசாரணைக்காரனாக அவனை உயர்த்துகிறான். ஹல்லேலூயா. அப்போ இதிலிருந்து எதை பார்க்கிறோம் என்றால், நாம் கர்த்தரோடு கூட இருக்கும் பொழுது, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். எங்கள் பரலோகத்தின் தேவனானவர் எங்களுடைய
காரியங்களை கைகூடி வர அவர் பண்ணுவார். கைகூடி வர பண்ணுவார். அதுதான் யோசேப்பின் வாழ்க்கையை உதாரணத்துக்கு சொல்கிறேன். அவன் ஒரு சாதாரண மனிதன். தகப்பன் வீட்டில் இருந்தால் செல்ல பிள்ளை. தகப்பன் வீட்டில் இருக்கும்போது அவனுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதமான காரியங்கள் அனுகூலமானது நடந்தது. ஆனால் இப்பொழுது நாடு கடத்தப்பட்டு ஒரு வீட்டில் அடிமைக்காரனாக இருக்கிறான். ஆனாலும் அவன் கர்த்தரோடு இருந்ததினால், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனாய் அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணணும். அதுதாங்க முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்முடைய காரியங்களை கைகூடி வர பண்ண வேண்டும். அதற்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டியது அவசியம். ஆமென். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 14:8 வசனம். புக் ஆஃப் நம்பர்ஸ் சாப்டர் 14 verse 8. கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால், அடுத்தபடியாக சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய், அந்த தேசத்தில் இதுவரை கண்டிராத பழகிராத அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அதுக்கு என்ன சொல்லப்படுகிறது? கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தார். அப்படிதானே இருக்கு. பிரியமாயிருந்தார். கர்த்தர் நம்ம மேல பிரியமாய் இருக்கணும். அப்படி இருப்பார். ஆனால் தேவன் நம்முடைய காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அல்லேலூயா. அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நம்மை கொண்டு போய் அந்த தேசம் முழுமையும் கர்த்தர் நிச்சயம் நமக்கு அவர் கொடுப்பார். அல்லேலூயா. அதற்கு இரண்டாவது காரியம் என்ன சொன்னா, கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருக்க வேண்டியது அவசியம். அடுத்தபடியாக மூன்றாவதாக பார்க்கும் பொழுது உபாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Deuteronomy chapter 29 verse 9. இப்பொழுதும் 29:9. உபாகமம் 29:9. இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம், இப்பொழுதும் நீங்கள் செய்வது எல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு, நீங்கள் உடன்படிக்கையின் வார்த்தையை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. அவைகளின்படி செய்வீங்க. நம்முடைய காரியம் வாய்க்க வேண்டுமானால், தமிழில் வாய்க்கும் என்றுதான் சொல்லப்படுது. பரலோகத்தின் தேவனானவர் உங்களுடைய காரியங்களை கைகூடி வரப்பண்ணதில் அல்லது வாய்க்க செய்கிறது. ஆனால் ஆங்கிலத்தில் அதை ப்ராஸ்பர், செழிப்பாக்குவார். இன்னொரு இடத்துல சொல்லும்போது சக்சஸ் என்று, வெற்றியை தருவார் என்று. ஆகவே ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாரானால், நாம் அவருக்கு பிரியமாக இருப்போமானால், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால், இங்கு சொல்லும்போது என்ன சொல்லப்படுகிறது? நீங்களும் நானும் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு, நாம் செய்கிற அனைத்தும் வாய்க்கணும். இந்த மாசத்துல அல்லேலூயா, இந்த மாதம் முழுவதும் நாம் கையிடுகிற அனைத்தும் வாய்க்க வேண்டும், சித்தி பெற வேண்டும், வெற்றி அடைய வேண்டும், அந்த காரியங்களை கைகூடி வர வேண்டும். அதுக்கு நாம செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. அவைகளின்படி செய்ய வேண்டும். ஆமென். அப்படி செய்யும் போது நிச்சயமாய், அதுதான் நிபந்தனை, நாம் செய்கிறது வாய்க்கணுமா வேண்டாமா? இந்த மாதத்தில் இது நடக்குமா நடக்காதா? ஆண்டவரே 7 மாதம் கலந்து போச்சுது, இந்த காரியத்துக்காக நான் ஏங்கிட்டு இருக்கேன், எனக்கு உதவிச்சு. நிச்சயமாய் கர்த்தர் சொல்கிறார், பரலோகத்தின் தேவனானவர் தாமே உங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஆமென். அந்த காரியம் கை நழுவி போவதல்ல, நிச்சயமாய் ஆண்டவர் சொல்ல காரியங்களை கைகூடி வர பண்ணுவார், அதை வாய்க்கும்படி கட்டளையிடுவார். நீங்கள் செய்வதெல்லாம் அப்படியே நடைபெற முடியும். அதற்கு நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளின்படி செய்ய வேண்டியது அவசியம். 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமும்
2 Chronicles chapter 26 verse 4 and 5. 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனங்கள். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம். இது யாரை பற்றி சொல்லுங்க? உசியா ராஜா. 1ஆம் வசனத்தில் பாருங்க. 1ஆம் வசனம். அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லாரும் 16 வயதான உசியாவை அழைத்து வந்து. எத்தனை வயசு பையன்? டீனேஜ் பையன், 14 வயசு தான். அவனை அழைத்து வந்து அவனுடைய தகப்பனாகிய அமத்சியாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக அவன் ஆக்கினார்கள். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானபடியெல்லாம் செய்து அவன் செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். என்ன செய்தானா? தேவனை தேட. எத்தனை வயசு பையனுக்கு? 14 வயசு, டீனேஜ் பாய். அவனை ராஜாவாக ஆண்டவர் உயர்த்தினார். அந்த ராஜாவாக உயர்த்தின அவன் என்ன செய்தானாம்? தேவனை தேடி மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். ஆண்டவர் என்ன செய்தாராம்? அவன் எப்பொழுது கர்த்தரை அவன் இந்த ஆகஸ்ட் மாதம் 31 நாட்களும் மட்டும் இல்லை, வாழ்நாள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீங்களும் நானும் கர்த்தரை தேடுகையில் கர்த்தர் நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். ஆமென். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுடைய காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். ஆமென். அந்த வார்த்தையை அப்படியே நம்புங்க, விசுவாசிங்க, அறிக்கை செய்யுங்க. இந்த மாதத்தில் கர்த்தர் பரலோகத்தின் தேவனானவர் இந்த காரியத்தை எனக்கு கைகூடி வர பண்ணுவார் என்று சொல்லுங்கள். அது அப்படியே ஆக கடவுது. நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்று கர்த்தர் சொல்கிறார். என கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, அடுத்தபடியாக 2 நாளாகமும் 31ஆம் அதிகாரம் 20-21 வசனம். 2 Chronicles chapter 31 verse 20 and 21. 2 நாளாகமும் 31 20-21 வசனம். இந்த பிரகாரமாக எசேக்கியா, அதுக்கு முன்னால சொல்லிருக்கு என்னென்னலாம் செய்தாங்கிறத சொல்லிட்டு, இந்த பிரகாரமாக எசேக்கியா ராஜா யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நன்மையும் செம்மையும் என்னெல்லாம் செஞ்சானா? நன்மையும் செம்மையுமான காரியங்களை, உண்மையானதை செய்தான். உண்மையானவைகளை செய்தான். அது ரொம்ப முக்கியம். மாய்மாலம் அல்ல. நன்மையும் செம்மையுமான காரியங்களை உண்மையாய் அவன் செய்தான் தேவனுக்கு முன்பாக. அவன் தன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் என்ன செய்தானா? தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும், வேதத்தின்படி, கற்பனைகளின்படி, வேத வசனத்தின்படி, அவைகளுக்கு அடுத்தபடியாயும் காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ, என்ன செய்ய ஆரம்பித்தானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து, அரவர மனசோட இல்ல, எப்படியா? முழு இருதயத்தோடு ஆண்டவருடைய வேலையிலும் கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையிலும், அடுத்து கர்த்தருடைய நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகள், சொல்கள் எல்லாவற்றையும் செய்ய தொடங்கினானோ அதை எல்லாவற்றையும் தன் முழு இருதயத்தோடும் அவன் செய்து சித்தி பெற்றான். என்ன பெற்றானா? காரிய சித்தி. அப்படின்னா வெற்றியை அவன் அடைந்து கொண்டான். அவன் காரியம் வாய்த்தது. காரிய சித்தி பெற்றானா காரியம் வாய்த்தது. அல்லேலூயா. அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. நெகேமியா 2:4. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். ராஜா இடத்துல சொல்றான், நான் போய் எருசலேமின் மதில்கள்லாம் இடிக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது, நான் அங்கே போகணும், நான் போய் இருந்து அதை கட்டி முடிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஒன்று ராஜா கேட்க, நான் என்ன செய்யணும் உனக்கு அப்படின்னு அவன் கேட்குறான். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, போதும். இவன் என்ன செய்யல, ராஜா சொன்ன உடனே எனக்கு இத்தனை கோடி பணம் தேவை, இவ்வளவு பொருட்கள் எனக்கு இவ்வளவு தேவை,
அந்த பொருள் இவ்வளோ வேணும், இதுக்கு இவ்வளோ வேணும், எதையுமே சொல்லலை. என்ன செஞ்சானா? திரும்ப வாசிங்க அதை. ராஜா அவனை பார்த்து, உனக்கு என்ன நான் செய்ய வேண்டியது, நீ கேட்கிற காரியம் என்ன, கேட்கிற காரியம் என்ன என்றார். அவன் என்ன செய்தானா? அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி. ஹல்லேலூயா. நாம செய்ய வேண்டியது, நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை சொல்லுவதற்கு முன்பதாக, எனக்கு இது இப்படி இப்படி நடக்கணும், இது எனக்கு இப்படி சாதக முடியணும், இந்த என்னை தேடி வரணும், எங்கள் வீட்டை தேடி இந்த காரியம் நடக்கணும், ஒன்றும் சொல்லாத. நீ பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ண போதும், கர்த்தர் அந்த காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. அவன் ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவரே, நான் எதையும் நான் உங்களை சொல்ல போல, நான் உங்களை பார்த்து ஜெபம் பண்ணுறேன். நம்முடைய அனுபவம் இந்த நாட்களில் ஜெபத்தில் அதிகமாக, முன்பை காட்டிலும் அதிகமாக ஜெபிக்க ஆரம்பிப்போமானா, ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு நீங்கள் வாய்க்க பண்ணி தரணும், இந்த காரியத்தை வெற்றியாக நடத்தி தரணும். ஆண்டவரே, இந்த விஷயத்தில் நீ எங்களுடைய காரியம் கைகூடி வர பண்ணணும், நாங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கணும், நாங்கள் நினைத்த மாதிரியே அப்படியே நடக்கணும். எங்களை சுற்றி இருக்கிற உள்ளங்களை எங்களை பார்த்து அவங்க ஏளனமனை பிரயாசம் பண்ணக்கூடாது. அவங்க உள்ளத்தில் யோசேப்பு இருந்தான போத்திப்பார் வீட்டில் கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார் என்றும், அவன் காரிய சித்தி உள்ளவன் என்றும் அவன் கண்டபோது தானாக பொறுப்பை கொடுத்தது போல எங்களை தேடி நாங்கள் விரும்புவது வந்து சேரணும். ஆமென். அதை கர்த்தர் செய்ய முடியும். ஆண்டவன் நினைச்ச செய்வார். நீ என்னை தேடுகையில் அவன் தேடி நான் எசேக்கியா ராஜா அந்த நாட்களில் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 37:4 வாசிங்க. சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அதுக்கு அடுத்த வசனம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் மேல் நம்பிக்கையாயிருந்து அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார், காரியத்தை உனக்கு வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அடுத்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய நினைக்கிறது, ஆண்டவரே நான் இப்படி செய்யணும், நான் அதை அப்படி செய்யணும்னு நினைக்கிறேன், நீங்கள் இதை மாதிரி செய்யுங்க, அதை மாதிரி வேண்டாம். ஜெபம் பண்ணணும் முதல்ல. அடுத்த ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? ஒப்புவிச்சிடணும். ஆண்டவரே, இந்த காரியத்தை நீங்கள் எனக்காக இதை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து விட்டு அவர் செய்வார்னு சொல்லி என்ன செய்யணும்? அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். அப்போ அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. எப்படி இவ்விதமாய் ஜெபம் பண்ணுவது? சங்கீதம் 123 சங்கீதம் 1 முதல் வாசிங்க. 123 சங்கீதம் 1 முதல். பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். ராஜாவை பார்த்து கேட்குறான், எப்போ நான் உனக்கு என்னப்பா செய்யணும்னு சொல்லி நெகேமியாட்ட கேட்குறான். அவன் சொல்கிறான், அவன் தேவையை சொல்லலை, பரலோகத்தின் தேவனை நோக்கி கண்களை ஜெபிக்க ஆரம்பித்தான். அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். அதே அனுபவம் தான் தாவீதுக்கு இருந்தது. இங்கே அவன் சொல்லுகிறான், எப்படி ஜெபிக்க ஆரம்பித்தான்? பரலோகத்தின் வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள், வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கைகளை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், கைகளை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் எங்களுடைய கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. அவரை, பரலோகத்தின் தேவனானவரையே நோக்கி இருக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய கண்கள் பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரை நோக்கி பார்க்கணும். எப்படி? அதுக்கு உதாரணம் சொல்றாரு. வேலைக்காரருடைய கண்கள் எஜமானுடைய கைகளை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரிகளுடைய கண்கள் எஜமாட்டினுடைய கண்களை நோக்கி இருக்குமா போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்களுடைய கண்கள் உண்மையை நோக்கி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் அங்கே நெகேமியா 2:20 சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார்.
அவருடைய ஊழியக்காரர்களாகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். ஆமென். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் ஆண்டவர் கட்டி எழுப்புவாராக. உங்களோடு கூட ஆண்டவர் இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறார், அவர் கைகூடி வரப்படுகிறார். நாம் அல்ல, அவர் காரியங்களை, அது திருமண காரியங்களாக இருக்கலாம், பிள்ளைகளுக்கு வேலை காரியமாக இருக்கலாம், அல்லது ப்ரொமோஷனாக இருக்கலாம், அல்லது நம்முடைய ஆலயத்தினுடைய கட்டுமான பணியினுடைய தேவைகளாக இருக்கலாம். எதுவாக இருக்கட்டும், உங்களுடைய குடும்ப காரியமோ சபையின் காரியமோ, பரலோகத்தின் தேவனானவர் நாம் நம்முடைய வழிகளை ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது நம்முடைய பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஆமென். கண்களை மூடுவோமாக. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்களோ, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். உங்களுடைய காரியங்களை கைகூடி வர பண்ணுகிற கர்த்தர் உங்களோடு கூட இந்த நாளை ஆரம்பித்திருக்கிறார். இன்னைக்கு இருந்து இந்த மாதம் முடிய மட்டுமல்ல, நாம் உயிரோடு இருக்கும் வரைக்கும் இது நம்முடைய வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்வோமானால், இதில் சொல்லப்பட்ட பிரகாரமாக நாம் வாழ்வோமானால், கர்த்தரை தேடுவோமானால், கர்த்தர் நம்ம பிரியமாக இருப்பாரானால், கர்த்தர் நம்மோடு கூட வாசம் பண்ணுவாரானால், எல்லாவற்றிலும் கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். எவ்வளவு மாதங்கள் வருஷங்கள் கண்ணீரோடு கூட நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிற விஷயங்களையும் கர்த்தர் நிச்சயமாக இந்த மாதத்தில் கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். அதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஜெபம்தான். வேறு எங்கேயும் போகணும், எங்கேயும் வரணும்னு அவசியம் இல்லை. தேவனை நோக்கி ஜெபிக்கணும். அட்டவணை போடாதீங்க, எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு வேண்டவே வேண்டாம். ஜெபம் பண்ணுங்க. எது வரைக்கும்? கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் நாம் அவரை நோக்கி ஜெபிப்போமா. சர்வ வல்லமையுள்ள தேவனே, பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய்மை துதிக்கிறேன். யார் யாருக்கு இந்த மாதத்தில் மட்டும் கரண்ட் ஏக்கங்களை விருப்பங்களை எது நடக்க வேண்டும் என்று அவர்கள் உண்மையை நம்பி உண்மையை கண்களை வைத்திருக்கிறார்களோ, அந்த காரியத்தை நீ இந்த மாதத்தில் கைகுடி வரப்பண்ண வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் இருக்கட்டும். எங்களை சுற்றி இருக்கிறவருடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்கட்டும் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை மற்ற மக்கள் அறியட்டும் ஆண்டவரே. நாங்கள் எழுந்து கட்டுவோம் என்று சொன்னது நாங்கள் வார்த்தையின்படியே இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பவும் எங்களுக்கு உதவி செய்யும். இதனுடைய தேவைகள் ஏராளம். இந்த தேவைகளை நீர் சந்தியும் ஆண்டவர். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் கட்டி எழுப்புவீராக. ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக. எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைகளை கட்டி எழுப்புவீராக. அவருடைய படிப்பானாலும் வேலையானாலும் திருமண காரியங்களானாலும் கட்டி எழுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. இந்த கேமராவை ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சிங்கன்னா அது போல எப்போவுமே இருக்கிற நடுவில் தான் வைக்கணும். வச்சேன் கொஞ்சம் சைடில் வச்சுட்டு கூட செய்திருக்கலாம். சரி, நேரத்தில் ஒரு பாடலை பாடும்பொழுது நம்முடைய காணிக்கைகளை கொண்டு செலுத்தி விட்டு வரிசையாக வாங்க. எல்லாருமே வந்துட்டு சைடில் கூட வந்து கூட இப்படி போடலான்னு போயிருக்கேன். அதை இப்படி வந்துட்டு சைடில் போயிருக்கேன். சரி, பாட்டு நடத்துங்க. அருள் ஏராளமாய் பெய்யும்
வாக்கிதுவே ஒவ்வொரு வரிசையா வாங்க பின்னாடி. ஆறுதல் தேறுதல் செய்யும் சபையை உயிர்ப்பிக்குமே அருள் ஏராளம் அவசியமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல சீரளாய் பெய்யட்டுமே அருள் ஏராளமாய் பெய்யும் மேகமந்தாரமுண்டா காடான நீலத்திலேயும் செழிப்பும் பூரிப்புமா அருள் ஏராளம் அருள் அவசியமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல சீரளாய் பெய்யட்டுமே அருள் ஏராளமாய் பெய்யும் இயேசு வந்தருளுமே இங்குள்ள கூட்டத்திலேயும் இறங்கி தங்கிடுமே அருள் ஏராளம் அருள் அவசியமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல சீரளாய் பெய்யட்டுமே அருள் ஏராளமாய் பெய்யும் பொழியும் இச்சனமே அருளின் மாரியை தாரும் ஜீவச்சயாபரரே அருள் ஏராளம் அருள் அவசியமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல சீரளாய் பெய்யட்டுமே அருள் ஏராளமாய் பெய்யும் இயேசு வந்தருளுமே இங்குள்ள கூட்டத்திலேயும் கிரியை செய்தருளுமே அருள் ஏராளம் அருள் அவசியமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல சீரளாய் பெய்யட்டுமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல சீரளாய் பெய்யட்டுமே அருள் ஏராளமாய் பெய்யும் பொழியும் இச்சனமே அருளின் மாரியை தாரும் ஜீவச்சயாபரரே அருள் ஏராளம் அருள் அவசியமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல சீரளாய் பெய்யட்டுமே அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே ஆறுதல் தேறுதல் செய்யும் உயிர்ப்பிக்குமே அருள் ஏராளம் அருள் அவசியமே
சொற்பமாயல்ல சீரளாய் பெய்யட்டுமே. இயேசுதாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, என்ன நினைவு கூறும்போதெல்லாம் இதை செய்யுங்கள் என்று சொன்னார். அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவர் பாவம் செய்யவில்லை, வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. உங்களுக்காக எனக்காக தன்னையே பாவமாக்கி நம்முடைய பாவங்களை தன்மேல் சுமந்து கொண்டு தம்முடைய ஜீவனை நம்மை மீட்கும் பொருளாக அவர் கொடுத்தார். அதை நினைத்தவர்களாக இந்த பந்தியிலே பங்கெடுப்போமாக. சர்வ வல்லமையுள்ள தேவனை, பரலோக பிதாவை, இந்த வேலை காய்மை துதிக்கிறோம். நம்முடைய சரத்திற்கு அடையாளமாக இருக்கிற அந்த அப்பத்தையும் நம்முடைய இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிற அந்த ரசத்தையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. இதில் போஜனபானம் பண்ணி நாங்கள் உண்மையிலே நிலைத்திருக்கவும், நீர் எங்களிலே நிலைத்திருக்கவும் நீர் உதவி செய்யும். உம்மை நினைவு கூர்ந்தவர்களாக நாங்கள் எப்பொழுதும் வாழ, வெற்றி உள்ள ஒரு ஜீவியம் செய்ய, சாட்சி நிறைந்த ஒரு ஜீவியம் செய்ய கர்த்தர் நீர் எங்களுக்கு அனுகிரகம் செய்துள்ளபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. நாம் யாவரும் பெற்றிருக்கிறபடினாலே யாவரும் ஸ்தோத்திரத்தோடு கூட ஏகோபித்து புசிப்போமாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாம் யாவரும் ஏகோபித்து பானமனோமாக. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வே, என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வே, என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் கர்த்தருடைய வழிநடத்துதலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை நாள் பரியந்தம் என்றென்றைக்கும் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை வாதி. ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்.